ஒன்றிய அரசாங்கத்தில் இருந்து எந்த விதமான நிதியும் ஜிஎஸ்டிபியோடைய டெவல்யூஷன் பூல்ல இருந்து வரக்கூடிய நிதிகளும் வர்றது காலதாமதம். ஸ்டேட் டிசாஸ்டர் ஃபண்டுக்கு வர வேண்டியதும் காலதாமதம். மன்ரேகாவுக்கு வர வேண்டிய அமௌண்ட்டும் வர வேண்டியது ஒன்றிய அரசாங்கத்தினோட காலதாமதம். அதே மாதிரி பிஎம் ஸ்ரீ திட்டத்திலிருந்து கல்விக்காக கொடுக்க வேண்டிய திட்டத்தை நிறுத்தி வைத்திருக்கார்கள், கிட்டத்தட்ட 2152 கோடி. அதே மாதிரி சென்னை மெட்ரோ ரயில் ப்ராஜெக்ட்ஸுக்கு மொத்தமான 68,000 கோடி ரூபாயில 7,000 சொச்சம் மட்டும்தான் சென்ட்ரல் கவர்மெண்டோடைய யூனியன் கவர்மெண்டோடைய பங்களிப்பு. மீது அத்தனையுமே சிஎம்ஆர்எல் சென்னை மெட்ரோ ரயில் கார்பரேஷனுடைய கேரண்டீடுல வாங்கப்பட்ட தொகை மட்டுமே கிட்டத்தட்ட 90 விழுக்காடு. அப்போ நீங்க இது கொடுக்க வேண்டிய அந்த 7,000 கோடி ரூபாயுமே நிலுவையில் வைத்துக்கொண்டு அதற்கான அப்ரூவலை கொடுக்காமல் பல்வேறு விதமான ஃபண்டையுமே தமிழ்நாட்டுக்கு எதிராக ஒன்றிய அரசாங்கம் செய்து கொண்டிருக்கும் போது இது அத்தனையும் மீறி தமிழ்நாடு அரசாங்கம் 11.9 விழுக்காடு ஜிஎஸ்டிபி ரிவைஸ்டு இதில் 2024 to 25 உள்நாட்டு உற்பத்தியை பெருக்கிறார்கள். டாப் 3 இன் தி மேனுஃபேக்சரிங் செக்டார் தமிழ்நாடு. இத்தனை காரணிகளையும் வைத்திருக்கிற ஒரு மாநிலம் கடன் வாங்கத்தான் செய்யும். கடன் வாங்கி அவர்கள் எதற்காக அந்த கடனை செலுத்துகிறார்கள்? வெறும் அரசு ஊழியர்களுக்கான நிதி ஆதாரத்தை பெருக்காமல், உள்நாட்டுக்குள்ள நிதி ஆதாரத்தை பெருக்காமல் அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை கொடுக்கிறார்களா, பென்ஷனுக்கான ஊதியத்தை கொடுக்கிறார்களா, கடனை வாங்கி இந்த சைடு வெறும் செலவினங்களை மட்டும் பண்ணுகிறார்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அங்க நீங்க ஒரு மாநிலத்தினுடைய சிரதத்தன்மையையும் அவர்களுடைய சஸ்டைனபிலிட்டி ஃபார்மட்டையும் அவர்களுடைய பொருளாதாரத்தில் வீக்காக மலிவாக இருக்கக்கூடியதை காரணிகளை கேள்வி எழுப்புறதுக்கு எல்லாருக்கும் உரிமை இருக்குது.